ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025க்கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆன்சர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 90க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 87 வந்து எடுத்திருக்காங்க. இவங்க எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்கன்னு பார்க்கலாம். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 80 மார்க்குக்கு வந்து 90 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 88 எடுத்திருக்காங்க. அப்போ 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா 98 எடுத்திருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எப்போவுமே பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேல்யூஷன் இப்படி தான் இருக்கும். பகுதி 1ன்னு எழுதி 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் வெளில போட்டுருங்க. உள்ள ஆப்ஷன் போட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். இதில் 13 மார்க்கு 1 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் 13 மார்க் வாங்கியிருக்காங்க. ஒன்று தப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் 1 பை 1 எழுதியிருக்காங்க. பக்கா வாரியாக எவ்வளோ மார்க் வந்து வாங்கியிருக்காங்க, கொஸ்டின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணுவாங்க. காவடி சிந்து வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ அது கீழே மதினா நகரம்னா என்ன, மதினா நகரம் அதே மாதிரி கீழே அங்குள்ள கடைவீதியில் எழுதும் ஒளியானது பெருங்கடல் ஒளி போன்று உள்ளது. அங்கு கடைவீதிகள் பிரபஞ்சம் போன்று காட்சியளிக்கிறது. மதினாவில் உள்ள மாளிகைகள் நெருக்கமாக கட்டப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025க்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கும் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டின் மாநில மரம்னா என்ன, தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் ஆகும். பனைமரம் ஏழைகளுடைய கற்பக விருட்சம். பனை வளர பெரிய அளவில் தண்ணீர் தேவை இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. அதனால் லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025க்கு 11ஆம் வகுப்பு விடை எழுதுறதுக்கு, பொது தேர்வு விடை எழுதுறதுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். ஸோ எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ் பொறுத்த வரைக்கும் பிழைகள் வந்து பார்ப்பாங்க. பிழைகள் வச்சு தான் மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா குறைப்பாங்க. ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிழைகள் வந்து செஞ்சுருக்காங்க, எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். +1 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து எழுத போகிறீங்க ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்னூல் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா விடை குறிப்பு எழுதியிருக்காங்க. எல்லாமே பாயிண்ட் போட்டு அழகாக நீட்டாக எழுதுங்க. இவங்க பாயிண்ட் போட்டு எழுதியிருக்கிறதுனால 4 மார்க்குங்கிறது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எங்கேயும் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணல. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ப்ராசஸ் இருக்கும். அதே மாதிரி வேதி கலப்பில்லா பூச்சிக்கொல்லி ரொம்ப முக்கியம். வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமே. வேதி கலப்பில்லா பூச்சிக்கொல்லி என்றால் இயற்கை வேளாண்மை வேதி கலப்பு பூச்சிக்கொல்லி மூலம் நமக்கு வயிற்றுப்புண், புற்றுநோய் போன்றவை வரும். இயற்கை வேதி கலப்பில்லா உரம் புங்கன், பிரண்டை, கத்தாழை போன்றவை அரைத்து தெளித்து வர பூச்சி பிரச்சனை இருக்காது. வேதி கலப்பு உரத்தால் மண்ணில் வாழும் நுண்ணுயிரிகள் அழிய வாய்ப்புண்டு. தொழு உரம் போன்றவற்றை பயன்படுத்தினால் மண் வளம் மேம்படும். ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட் எல்லாமே எழுதி நீட்டாக எழுதியிருக்காங்க. இயற்கையே வெல்லும். அதே மாதிரி தமிழ் இலக்கியங்கள் பற்றி விடை குறிப்புகள் எழுதியிருக்காங்க. ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தமிழ் இலக்கியங்கள் கல்வி கற்க பிரிந்து போதல். ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்லாம் எழுதி பாருங்கள். தமிழ் பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோ வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் சப்ஜெக்ட் வைஸாக. தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த வீடியோவில் கொடுப்போம். நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷினை மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் இருந்தால் எக்ஸாமுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டு, பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, பப்ளிக் எக்ஸாமினேஷன், கேம்ப் சீரியஸு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி வந்து பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025க்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராகுது. எப்படி எழுதுறது, எப்போவுமே எழுதும் போது நீங்கள் இங்க் பென் யூஸ் பண்ணுங்கள். ரீப்பில் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இங்க் பெனில் எழுதும் போது தான் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எடுத்து காட்டும். சரிங்களா, எடுத்து கொடுக்கும் மார்க்கை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இங்க் பென் யூஸ் பண்ணுங்கள் பப்ளிக் எக்ஸாமில். திருமலை முருகன் பள்ளு குறிப்பு சட்டகம் முன்னுரை, அதே மாதிரி வடகரை நாடு தென்கரை நாடு முடிவுரை. ஸோ இந்த மாதிரி தான் கீ பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி முன்னுரை போட்டு அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள்.
ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வடகரை நாடு ஒரு வளமிக்க நாடு, இந்த ஸ்லோகன் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா 11th ரிலேட்டடாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் அப்டேட் கொடுக்கணும். இப்போ குறிப்பு சட்டங்கள்லாம் எழுதும்போது இந்த மாதிரி பிழை பண்ணக்கூடாது. முன்னுரை, பேச்சு மொழி, எழுத்து மொழி, முடிவுரை. ஸோ தவறுகளை வந்து சுட்டி காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு எழுத்து பிழையும் இல்லாமல் நல்லா நீட்டாக வரக்கூடிய உங்களுடைய 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். உங்களுக்கான அப்டேட்டை நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். யானை டாக்டர் கதைக்கு குறிப்பிச்சட்டங்க வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். முன்னுரை, யானைகளுடைய சிறப்பு, யானைகளுடைய சிக்கல், நான் செய்வேன், முடிவுரை. ஸோ அதே மாதிரி முன்னுரையெல்லாம் எடுத்து கீழே யானைகளோட சிறப்பு எல்லாமே யானைகளுடைய சிறப்புகள் பற்றி தெளிவாக விளக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக எழுதி நல்ல மதிப்பெண் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ மறக்காத இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த அப்டேட்டில் நோட்டிஃபிகேஷன் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.